கடனுக்கே எல்லா பொருளையும் வாங்கி அடிக்கிட்டு இருக்கா மச்சான். இப்போ பார்க்குற வேலை என்ன கவர்மெண்ட் வேலையா? நிரந்தரம் இல்லாத ப்ரைவேட் கம்பெனி வேலை. ஏதோ கவர்மெண்ட் வேலைன்னா கூட ரிட்டையர்ட் ஆனால் பென்ஷன் கிடைக்கும். இந்த வேலை அப்படியா? ஏதோ சிக்கனமாக இருந்து நாளுக்கா சேர்த்து வைன்னு சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்காம பேசுகிறா. மாப்பிள்ள, இதை நீங்கள் அவகிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய நோக்கம் கரெக்டு, பட் அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை மச்சான். அன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொல்லி ஹோட்டல் கூப்பிட்டு போனா. அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதோ ரைட்டாக ஆர்டர் பண்ணா. ஆனால் அதை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அதை நான் சாப்பிட தெரியாமல் பட்ட அவஸ்தை இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது மச்சான். அங்கே இருக்கவங்கள என்னை பற்றி கேவலமாக சிரிக்கிறாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு கேட்க போனா இவ என்னையே பேச விடாம தடுத்துட்டு எங்கிட்டயே சண்டை போட்டுட்டு இருக்கா. மாப்பிள்ள, ஆயுசு முழுக்க ஒன்னா சேர்ந்து வாழ போறது நீங்களும் பிரியாவும் தான். நீங்க சொல்ற அந்த 4 பேர் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. யாரோ 4 பேர் சிரிச்சாங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமா? மாப்பிள்ள, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சிலருக்கு சில விஷயங்கள் தெரியும், சிலருக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதை அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட வேண்டியதுதான். இப்போ தேவையில்லாம அதையே உள்ளுக்குள்ள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் நமக்குள்ள ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, அது ஒரு வீட்டுடைய ஆம்பளைக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுருச்சுன்னா புருஷ பொண்டாட்டிக்கு நடுவில் ஈகோ வரும். அப்புறம் அதனால பல பிரச்சனைகள் வரும். இங்க பாருங்க, இப்போ பிரியா என்னுடைய தங்கச்சி கூட கிடையாது. முதல்ல அவ உங்க மனைவி, அதுக்கப்புறமா தான் அவ என்னோட தங்கச்சி. ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். உங்க ஒய்ஃப் கிட்ட ஈகோ பார்க்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது தப்பு என் மேலதான் புரியுது மச்சான். என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ மாப்பிள்ள, என்ன நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு இங்க பாருங்க, உங்களை குற்றம் சாட்டுறதுக்காக நான் இங்க வரல. அதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன். அதுவும் என் லைஃப்ல நான் இது எல்லாத்தையும் கடந்து வந்தவன். ஸோ ஒரு அனுபவஸ்தானா என்னுடைய அனுபவங்களை தான் உங்ககிட்ட சொல்றேன். இதெல்லாம் இல்லாம நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ள, வீட்டு விட மாட்டீங்களா? வாங்க மச்சான். பிரியா, என்னடா அப்படி பாக்குற? இல்ல, 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்களே, அதான். என்ன பிரியா அப்படி நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? உட்கார சொல்லு மச்சான். நீங்க உட்காருங்க. தாகமா இருக்க, குடிக்கும் தண்ணி குடுமா. நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க மச்சான், நான் குளிச்சுட்டு வந்து. சரி மாப்பிள்ள. இந்தாங்க. இப்பதான் வந்து ஆபீஸ்ல இருந்து. அண்ணா, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ கொஞ்சம் உட்காரு, உன்கிட்ட பேசணும். உங்க 2 பேரோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கும் சஞ்சய்க்கும் நடுவில் இருக்க பிரச்சனையை பத்தி பேசலாம் தான் நான் வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நீ சொல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. பேசிக்கா அவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவருக்கு நான் வேலைக்கு போறதே பிடிக்கலண்ணா. வசதியா வாழக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்குன்னே சம்பாதிக்கிறது? பிரியா, உங்க 2 பேருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் கேப் பெரிய லெவல்ல இருக்கு. மாப்பிள்ளை என்ன சொல்ல வராருங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன நினைக்கிறேங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பாரு, மாப்பிள்ளை ஒன்றும் உன்னை வசதியா வாழக்கூடாதுன்னு சொல்லல, ஆடம்பரம் வேண்டாங்கிறாரு, சிக்கனமா வாழ சொல்றாரு. ஐயோ அண்ணன், நான் எனக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது தான் வாங்கி போடுறேன். அது ஒரு தப்பா? ஓ, நீ அப்படி வரியா? சரி, ஓகே, நான் வேற ரூட்ல வரேன். ஏமா, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சு என்ன ஒரு 2 மாசம் இருக்குமா? பேங்க்ல சேவிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்க? எதுவும் இல்லையா? சரி, பரவாயில்ல. ஏமா, நகைன்னு ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? இந்த மாசச்சீட்டு, இன்சூரன்ஸ் பாலிசி அப்படி ஏதாவது? இல்லைண்ணே, இனிமேதான் இதெல்லாம் பண்ணணும். ஓ, ஆக சேவிங்ஸ்னு கையில எதுவுமே இல்லை. ஒன்ன சொல்லி குத்தோம்ல, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் செலவழிக்கிறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட சேவிங்ஸ்ல காட்ட மாட்டேங்கிறாங்க. அதத்தான் மாப்பிள்ளை தப்புன்னு சொல்றாரு. மா, அதை உனக்கு புரியுற மாதிரி பக்குவமா எடுத்து சொல்றதுக்கு அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் நினைக்கிறது கரெக்ட் தானே? பிரியா, நீ வாழ்க்கையில ஸ்கூலு காலேஜ்னு போய் புஸ்தகங்களை படிச்சு இன்னைக்கு ஒரு வேலையில இருக்கிறவ.
ஆனா சஞ்சய் வாழ்க்கையை படிச்சவர். வாழ்க்கையை பத்தின பார்வை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அப்படி ரெண்டு வெவ்வேறு கருத்து இருக்கிறவங்க ஒரே வீட்டுக்குள்ள கருத்தொற்றுமையோடு வாழ்றதுக்கு பேர் தான் தாம்பத்தியம். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு பகிர்ந்துக்கு தெரியல. நீங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஒண்ணா வெளியில போங்க, அவர் சொல்றத நீ கேளு. ஒருவேளை உன்னுடைய கருத்துக்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா அது அவருக்கு புரியுற மாதிரி நீ எடுத்து சொல்ல. அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். அவருடைய தப்ப அவர் உணர்ந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீ சரி பண்ணிக்கடா. சரிண்ணா. இப்பதான் நீ தங்கச்சி. மாப்பிள்ள வாங்க. மா, போய் எனக்கு மாப்பிள்ளைக்கு சூடா ஒரு டீ கொண்டு வா. ஐயோ அதெல்லாம் வேணாம் பிரியா, நீ மச்சான் கூட பேசிட்டு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ என்னங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னம்மா நீ ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்த, பஸ்ல டயர்டா இருக்கும், நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ ஐயோ இல்ல, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஆக நீங்க ரெண்டு பேருமே எனக்கு டீ கொடுக்க போறது இல்ல அதானே? ஐயோ சாரிண்ணா, இருங்க நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, உட்காருங்க மாப்பிள்ள. மச்சான் ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். என்ன பிரியா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? டீ போடுறதுன்னு அவ்வளோ கஷ்டமான வேலையா? பொண்டாட்டியே வாடி போடின்னு டீ போட்டு கூப்பிடுறோம், பொண்டாட்டிக்கு டீ போட்டு கொடுக்கூடாதானே? குறைஞ்சிருமா? என்ன சார் இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்கீங்க, என்ன விஷயம்? உங்க அண்ணன் போகட்டும், அப்புறமா சொல்றேன். சரி சரி, நைட் என்ன டிஃபன் செய்யறது? உனக்கு எதுக்கு சிரமம், நம்ம வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். இதை பாருங்க, எதுக்குங்க வீண் செலவு, நான் சமைக்கிறேன். பிரியா நீ அப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல. ஹோட்டல் சாப்பாடுன்னு ஓடி வந்துருவியே. ஹலோ, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், போங்க போய் அண்ணன்கிட்ட போய் பேசிட்டு இருங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அவர்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. முதல்ல இங்க போங்க. டீ சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வர மாப்ள. அண்ணா இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போலாம்ல. நம்ம வீடு தானம்மா, இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. வரேன். வரேன். என்னாச்சு? கீரடிச்சுன்னு பார்த்து எந்திரிக்க கூடாதம்மா நீ. பரவாயில்லண்ணே, வீட்டில் எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஜோடியா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும், ஓகேவா? சரிங்க மச்சான். சரிண்ணே. வரமா வரமாப்ல. சரிங்க மச்சான். பாய்ண்ணே. பாய்மா. ஏய் பிரியா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்ன கீரல் தான். மருந்து போட்டு விட்டுமா? இல்லை இல்லை வேண்டாங்க, பரவாயில்ல. ஒன்றும் இல்லையா? இல்லைங்க ஒன்றும் இல்லை. உஷா, என்னாச்சு? வர்ஷா, ரோட்ல நின்று கண்ணாக்கசுக்க நான் நல்லாவா இருக்கு? யாராவது பார்க்க போறாங்க, என்ன விஷயம் சொல்லு. என் மேலதான் தப்பு, நான் பொண்ணு, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். எனக்கு பிடிக்காதவங்களா இருந்திருந்தா என் நிழல கூட நெருங்கி இருக்க முடியாது. உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க பண்ண உதவி, உங்களோட நல்ல மனசு, இதெல்லாம் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடுச்சு சார். அதனால என்னாலயும் உங்களை தடுக்க முடியல சார். நானும் உடன்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். நானும் கண்ட்ரோல்டா இருந்திருக்கணும், எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு தோணுச்சு, ஆனாலும் உங்களை நினைச்சாலும் பாவமா இருந்துச்சு. மீனாக்கா வேற உடம்பு முடியாம இருக்காங்க, பாவம். நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல, அதான். சரி, நீ விஷயத்துக்கு வா. இப்போதைக்கு இங்க வந்த அன்னைக்கு நீங்க வரும்போது அக்கம் பக்கத்துல எல்லாரும் பார்த்துருக்காங்க. வீட்டுல நான் மட்டும் தனியா இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு நாள் முழுக்க நீங்க இருந்திருக்கீங்க. அதை வச்சு அக்கம் பக்கத்துல கதை கட்டி விட்டுட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா பேசுறதே என் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு. நீங்க வீட்டுல தங்குறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பயங்கரமா அடிச்சாரு. என்ன இத்தனை நாளா தப்பு பண்ணாம அடி வாங்கினேன். ஆனா இப்போ தப்பு பண்ணிட்டு அடி வாங்குற. சரி, நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் சார். சரி, நீ கிளம்பு. இன்னொரு விஷயம், என்ன? சும்மாவே உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுவாரு. இப்ப சந்தேகம் அதிகமாயிடுச்சு சார். வர்ஷா, எல்லாரும் பார்க்கறாங்க. முதல்ல அழுகுறதை நிறுத்து. கண்ணத்தோட. சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சார். அவர் உங்க பேங்க்குக்கு வந்தாலும் வருவாரு. பேங்க்குக்கா? எதுக்கு? சோ, நான் தனியா இருக்கும்போது நீங்க வீட்டுல தங்கினது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க மேல அவர் பயங்கர கோபத்துல இருக்காரு. உங்க கூட சண்டை போடுறதுக்கு அவரு வந்தாலும் வருவாரு. இப்ப நான் என்ன பண்றது? அவன் பாட்டு பேங்க்குக்கு வந்து கண்டதையும் உளறி வச்சானா அப்புறம் எனக்கு அசிங்கமாயிரும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தடுக்க பாக்குறேன். அதையும் தாண்டி பேங்க் பக்கம் வந்தாருன்னா உள்ள விட்டுறாதீங்க. இத சொல்லிட்டு போக தான் வந்தேன். உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சார், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன்? மேனேஜர் ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்காரு. சரி, நான் வரேன், போங்க. சீக்கிரம் வாங்க சார். செம்மையா இருக்காளடா. ஆமாண்ணே, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியே செதுக்கின செலமா இருக்காளடா. வணக்கம்மா. Okay, I'll call you back. Hi, sir. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பட் மை கார் இஸ் நாட் குட். என்னாச்சு? கிளச் டைட்டாக இருக்கு. பிரேக் கூட கம்மியாக இருக்கு ரவி. இவ்வளோதானா? வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை ரவி, அவ்வளோதான். சரி, நீங்கள் விட்டுட்டு போங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எப்போ எடுத்துக்கலாம் ரவி? செக் பண்ணிவிட்டு நான் ஃபோன் பண்ணுறேம்மா. ஆமாம், சார் வரல? இல்லை, அவர் ஆஃபீஸில் இருக்காரு. ஓ, அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போல? நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன். சரி, இருங்க, உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன். தம்பி. நோ ரவி, நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். சரி, நான் ஆஃபீஸ்க்கு அதில் போகிறேன். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி, ஓகே. சரி, ஓகே. ஓகே, சரி, நான் ஓகே, ஃபோன் பண்ணுறேன். கால் மீ. டேய், பொம்பளை பார்த்ததே இல்லையா? அண்ணா, அவங்க கிளி மாதிரி இருக்காங்கண்ணே. அவங்க பேர் என்ன? டேய், போய் வேலையை பாடுறா. வந்துட்டானுங்க. ஏண்டா தம்பி. அண்ணா, ஏண்டா, சொல்லுங்கண்ணே. வரதா புயல் மாதிரி ஒரு கவர்ச்சி புயல் வந்துட்டு போகுது, அதை கூட கவனிக்காம நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்கிற. கவர்ச்சி புயலா? புரியல. இப்போ ஒரு பொண்ணு வந்தால பாத்தியா? பார்த்தண்ணே. எப்படி இருந்துச்சு? அந்த பொண்ணுக்கும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைண்ணே.
அம்மா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்களா? அவங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க? தம்பி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. புருஷன் இருக்கிறான், இருந்து என்ன பண்ண? 60,000 சம்பாதிக்கிறா. சம்பாதிக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு தானே இருப்பாங்க. அதுக்காக இப்படி ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க? உடம்ப மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் போடுற காலம் போய் இப்போ உடம்ப காட்டுறதுக்கு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க. இப்பெல்லாம் பேஷன்ற பேரில் கிழிஞ்சு போன பேண்ட்டை வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போய் முடியுமோ தெரியல. விடுங்கண்ணே, அவங்க காசு அவங்க ட்ரெஸ்ஸு, நமக்கு என்ன? அவங்க காசு அவங்க உடம்பு தாண்டா. ஆனால் பாதிக்கப்படுறது சமூகம். யோசிச்சு பார்த்தியா? இப்போ இவங்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் போட்டு அலைஞ்சா சின்ன வயசு பசங்க மனசு என்ன ஆகும்? அப்புறமா வந்து ஈவ் டீசிங் பண்ணிட்டான், கையை பிடிச்சி எழுதுட்டான், பலாத்காரம் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. ஒரு தோட்டம்னு இருந்தால் வேலி இருக்கணும், காவக்காரன் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி எவனும் வந்து திருட மாட்டான். அப்படியே திருட போனாலும் கையும் களவுமா மாட்டிப்பான். வேலையும் இல்லாமல் காவக்காரனும் இல்லாத தோட்டத்துக்குள்ளே கண்டவனும் போகத்தான் செய்வான். இதெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கே தெரியணுண்ணே. நம்ம சொன்னால் ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க. இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வெளியே போனால் வீட்டில் இருக்கிறவன் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். நாட்டில் தப்பு தண்டா அதிகமாக நடக்கிறதுக்கு இவங்க போடுற ட்ரெஸ்ஸும் தாண்டா காரணம். இப்போது ரோட்டில் ஆபாச படம் ஒட்டினா கிழிச்சி எழுகிறாங்க. எதுக்கு? பார்க்குறவங்க கவனம் செதறக்கூடாதுன்னு தானே. இவங்க இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு போனால் பார்க்குறவங்க கவனம் செதறாதா? என்னடா தம்பி நியாயம்? இந்த மாதிரி பொம்பளைங்களை கல்யாணம் பண்ண புருஷங்கள்லாம் பாவண்டா. வெளியே போன பொண்டாட்டி பத்திரமா வீடு திரும்பணுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா. சரி சரி, நமக்கு எதுக்கு வம்பு? போய் வேலையை பாரு. ஹலோ சார், நியூ அப்பாயின்மெண்ட் மிஸ்டர் அருண் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். ஹாய். ஹாய். ஹலோ விக்ரம். ஹலோ அருண், வெல்கம். டேக் யூர் சீட். தேங்க்யூ. ட்ராவலிங் எல்லாம் எப்படி இருந்தது? ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? நேத்தே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். எங்க குடும்பத்துல நானும் எங்க அம்மா மட்டும்தான். ரொம்ப நாளா கும்பகோணத்தை விட்டே தாண்டாத எங்க அம்மா சென்னையோட பரபரப்பை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. வெஸ்மாம்பலத்தில் ஒரு அழகான வீடு ரெண்டு கிடைச்சிருக்கு. நானும் எங்க அம்மாவும் அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ இன்னிலிருந்தே நீங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். டன். உங்களை நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், வாங்க. விக்ரம் ஒரு நிமிஷம். வாட்? நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? சத்தியமா இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே வேலை பார்க்குற எல்லாத்தையும் என்னோட ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ண சொல்லுவேன். ஆனால் எம்டின்றதுனால எல்லாருமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சேட். முதலாளியும் தொழிலாளியும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் நல்லது. நான் வந்துட்டேன்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்கள் கவலையப்படாதீங்க. தேங்க்ஸ். வாங்க. விக்ரம் ஒரு நிமிஷம். ஒரு செல்ஃபி? யா ஷூர். ஓகே, நம்ம போகலாம். யா. ஹாய் கைஸ். ஏன் எல்லாரும் ஸ்கூல் பசங்க மாதிரி எழுந்து நிற்கிறீங்க? உட்காருங்க. யா ப்ளீஸ் சிட் டவுன். ஓ, எம்டி சொன்னாதான் கேட்பீங்களா? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? பை த பாய், ஹீ இஸ் அருண் ஃப்ரம் கும்பகோணம். நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. மோரோவர் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ கேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறாரு. எஸ், நான் விளையாட்டு பிள்ளைன்றதுனால என்னை இந்த ப்ராஜெக்டில் சேர்த்துருக்காங்க. விக்ரம், இந்த மாதம் எல்லாருக்கும் சேலரி கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எல்லாரும் உம்முன்னு இருக்காங்க. என் முன்னாடி இப்படி தான் பயந்த மாதிரி நடிப்பாங்க. நான் உள்ளே போனோன்னே கேஷுவலாக இருவாங்க. அருண், ஷி இஸ் மிஸ் பிரியா. நம்ம வீடியோ கேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சச் அ பிரில்லியன்ட் கேர்ள். ஹாய் பிரியா, நைஸ் நேம். தேங்க்ஸ். அருண், இந்த புல் ஃபைட் வீடியோ கேம் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்.
நம்ம ஊர் ஜல்லிக்கட்டை அப்படியே வீடியோ கேமாக பண்ணியிருக்கோம். ஆமா, ஏன் விக்ரம் ராமராஜன் மாதிரி பாட்டு பாடி மாட்ட அடக்குனா ஒத்துக்க மாட்டீங்களா? அருண், பி சீரியஸ். சாரி. யா பிரியா, இனிமே இந்த ப்ராஜெக்ட்க்கு அருண் தான் டீம் லீடர். ஆமா, நான் தான் டீம் லீடர். ஆஃபீஸ் டைம்ல யாராச்சும் பேசிட்டு இருந்தீங்க, போர்டில் பேர் எழுதி வச்சு எம்டி கிட்ட அடி வாங்கி கொடுப்பேன். ஜாக்கிரதை. அருண். சாரி. நவ் யூ கேன் கண்டினியூ. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க பிரியா. இத்தனை நாளாக நீங்கள் தானே டீம் லீடராக இருந்தீங்க. பர்சனலாக சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அருண், இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே கல்யாணம் பண்ணாதவங்க. குடும்பம் குழந்தைங்கன்னு இருந்தால் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஏற்பாடு. ஓ, அப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கல்யாணமே பண்ணக்கூடாதா? வெரி சேட். லவ் பண்ணலாம்ல? தாராளமாக பண்ணலாம். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்க? கும்பகோணத்துலையா? நீங்கள் வேற விக்ரம், இனிமே தான் யாரையாச்சும் பார்த்து சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி லவ் பண்ணணும். அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கோ தொல்லை பண்றாங்க தெரியுமா? ஓ அருண், நீங்க சைட் அடிக்கலாம், லவ் பண்ணலாம், பட் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது. அதை மீறி பண்ணா ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போக வேண்டியதுதான். இருந்தாலும் விக்ரம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே அருண், திஸ் இஸ் யுவர் சீட், கேரி ஆன். எந்த டவுட்டா இருந்தாலும் பிரியாவை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். யா, பை விக்ரம். பை. கேரி ஆன் பிரியா. யா. பிரியா, யூ ஹேவிங் a cute smile. சென்னை ரோட்ல போவே முடியலங்க, பயங்கர பொல்யூஷனா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? ஆமா, எம்டியை பேர் சொல்லிலாம் கூப்பிடுறீங்க? பேர் எதுக்கு வைக்கிறாங்க? கூப்பிடுறதுக்கு தானே. உங்களுக்கு வாயே வலிக்காதா? பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வேறங்க, மூச்சு விடாம என்ன இருப்பேன், பேசாம என்னால இருக்கவே முடியாது. பேச்சனோட பரம்பரை வியாதிங்க. ஐயோ, சிரிக்கிறீங்க. பிரியா, நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் கோட் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணலாம்ல?